திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டாரங்களில் அடுத்தடுத்து கோயில் கோபுர கலசங்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் 12 கலசங்களை திருடிச் சென்ற மர்ம கும்பலின் நோக்கம் என்ன? தொடர்ந்து 12 கலசங்களை பெயர்த்தெடுத்து கைவரிசை காட்டியுள்ளது. கோயில் கலச கொள்ளை கும்பலின் பின்னணி என்ன? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த சேகன்யம் ஊராட்சி கங்காணிமேடு கிராமத்தில் கங்கையம்மன் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் 4 கோபுர கலசங்கள் திடீரென மாயமாகி இருப்பதை அறிந்து ஊர் மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் அடுத்ததாக அதே பகுதியில் அமைந்துள்ள கங்காதீஸ்வரர் கோவிலில் ஒரு கோபுர கலசம் மாயமானது. கங்காதீஸ்வரன் கோவிலின் அருகாமையில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலின் கோபுர கலசத்தையும் மர்ம நபர்கள் திருட முயற்சித்தனர். இந்த முறை திருட்டு முயற்சி தோல்வியடைந்ததால் கோபுர கலசத்தை சேதப்படுத்திவிட்டு சென்றனர். இந்த சம்பவங்கள் குறித்து அப்பகுதி மக்கள் கும்மிடிப்பூண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். விரைந்து வந்த போலீசார் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். போலீஸ் விசாரணை ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் கொள்ளை கும்பலும் தங்களது வேலையை தொடர்ந்து வந்துள்ளனர். கவரப்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஐயர்கண்டிகை கிராமத்தில் அமைந்துள்ள அவிநாசி அப்பர் சிவன் கோவிலில் இருந்த 7 கலசங்களை திருட்டு கும்பல் பெயர்த்தெடுத்து சென்றுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதி சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். கும்மிடிப்பூண்டி காவல் சரகத்தில் ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் உள்ள கோயில்களில் மொத்தம் 12 கோபுர கலசங்கள் திருடு போயிருப்பது தெரிய வந்துள்ளது. திருட்டு கும்பல் ஒரே நேரத்தில் கோயில் கோபுர கலசங்களை குறிவைப்பது ஏன்? இதன் மூலம் அவர்கள் என்ன திட்டத்தை அரங்கேற்ற திட்டமிட்டுள்ளனர்? வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதற்காக இந்த கலசங்கள் திருடப்பட்டதா? இந்த கொள்ளைக்கு பின்னணியில் ஒரே கும்பல் தான் உள்ளதா அல்லது வேறு வேறு கும்பல்கள் கைவரிசை காட்டியுள்ளதா? இந்த திருட்டுக்கு மூளையாக செயல்படும் நபர் யார்? போலீஸ் விசாரணையில் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வருமா? கோயில் கோபுர கலசங்கள் திருடப்பட்டுள்ள சம்பவம் பக்தர்களையும் கிராம பொதுமக்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது.